Hello grade 11 students. Now we are going to start writing the answers for Western Province Special Paper 2019 Paper 2. As you know, there are 8 questions and you need to write the answers within 2 hours. 2 மணித்தியாலத்துக்குள்ள ஆன்சர்ஸ் எழுதணும். இங்கேயும் 8 கேள்விகள் இருக்கு. 8 கேள்வியிலையும் நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக 2 ரைட்டிங் டெஸ்ட்டும் இருக்குது. ஒரு கேள்வியாக நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இந்த பேப்பர் 2க்கு வந்து 60 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் 9 இஸ் கரெக்டிங் த மிஸ்டேக்ஸ். கிராமர் டெஸ்ட். நீங்கள் வந்து வசனத்தில் உள்ள பிழைகளை சரி செஞ்சு எழுதணும். டெஸ்ட் 10 இஸ் அ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டெஸ்ட். சரியான வார்த்தை வேர்ட் கிளாஸை தான் அங்கே செக் பண்ணுறாங்க. டெஸ்ட் 11 இஸ் அகெயின் அ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டெஸ்ட். பட் இங்கே வந்து என்ன இருக்குது, வித்தியாசமான நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. Test 12 is again a fill in the blanks test. ஆனால் இங்கே வந்து சரியான வார்த்தைகளோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட பொருத்தமான வார்த்தையை எழுதணும். Test 13 is another grammar test. It's a conjunction test. Test 14 is a writing test. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்றுக்கு நாங்கள் வந்து எக்ஸாமில் எழுதணும். இங்கே ப்ராக்டிஸுக்கு நாங்கள் 2யுமே செஞ்சு பார்ப்போம். Test 15 is a comprehension test. Comprehension passage சரியாக வாசித்து ஆன்சர்ஸ் எழுதணும். Test 16 is the last test. Again another writing test. இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 4ல் ஒன்றுக்கு தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். ப்ராக்டிஸ் பண்ணுறனால நாங்கள் 4க்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். Now let's go and start writing the answers. Test 9. There's a mistake in each sentence given below. Rewrite the sentences correcting the mistakes. The first one is done for you. அதாவது ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு பிழை இருக்குது, அதை நீங்கள் திருத்தி எழுதணும். உதாரணத்துக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். Animals play a important role in many people's lives. அப்போ அதில் என்ன மிஸ்டேக்? Animals play an important role. அதாவது வவல் லெட்டர். இந்த இடத்துல வவல் லெட்டர் தான் வந்திருக்கணும். ஏனெண்டா இம்பார்ட்டன்ட் வந்து ஐயில் வந்து ஆரம்பிக்கிறனால. மஹிஷா did her work on time. did இப்படி நீங்கள் ரெண்டு டிட்டை வந்து 2 தடவை அப்படி எழுத முடியுமா? இல்லை. ஸோ ஹியர் we need to use the stem. அதாவது இன்ஃபினிட்டிவை தான் நாங்கள் எழுதணும். ஏன்னா டிட் வந்து ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறனால. Mahisha didn't do her work on time. Mary said that her mother had make a chocolate cake for her birthday. அப்போ இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்போ வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்த டிரெக்ட் ஸ்பீச்சை தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டை நாங்கள் எப்படி எழுதுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்டனா நம்ம வந்து ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? மேட். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஹேட் மேடுன்னு வந்திருக்கணும். ஸோ மேரி said that her mother had made. அப்போ நாங்கள் கரெக்ஷன்ஸை மட்டும் இப்படி பிங்க் கலரால் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். had made a chocolate cake for her birthday. Our principal delivered the welcomed speech. அந்த இடத்துல வந்து என்ன மிஸ்டேக்னு ரொம்பவே சுலபமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெல்கம் ஸ்பீச்சுக்கு பதிலாக அவங்க வெல்கம்டு ஸ்பீச்னு எழுதியிருக்காங்க. வெல்கம்டு ஸ்பீச். இந்த இடத்துல வந்து வெல்கம் ஸ்பீச்ன்ற அட்ஜெக்டிவை தான் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே வந்து அந்த மிஸ்டேக் இருக்குது.
all the students participated for the scouting camp last week. Again, very simple mistake. ரொம்பவே காமனான ஒரு மிஸ்டேக் தான் இங்கேயும் இருக்கு. So here preposition. இங்கே வந்து all the students participated in the scouting camp. For the scouting camp னு வராது. If you help my sister, she would give you a chocolate. இங்கே வந்து conditional sentences இருக்கு. நாங்கள் வந்து conditional sentences இப்போ ஒருக்கா குயிக்காக ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். conditional sentencesனு வர நேரம் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கா? 3 types இருக்கு. Type 1, Type 2, Type 3. இப்போ வந்து Type 1 வந்து உங்களுக்கு தெரியும் possible situations. அதில் வந்து if வந்து என்ன டென்ஸில் இருக்கும்? if வந்து simple presentல இருக்கும். result வந்து simple futureல இருக்கும். ஸோ will என்று வருமீங்கன. ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து possible situationsனு சொல்லுவோம், நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். டைப் 2 வந்து imaginary situation. So imaginary situations வர நேரம் if clause வந்து என்ன டென்ஸ்ல வரும்? past tenseல வரும். result clause வந்து உங்களுக்கு என்ன டென்ஸ்ல வரும்? would plus infinitive. டைப் 2 நாங்கள் இமேஜினரி சிச்சுவேஷன்னு சொல்லுவோம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் நாங்கள் கட் பண்ண இல்லை. ஸோ டைப் 3 impossible situations. ஸோ டைப் 3ல வந்து இஃப் clause வந்து எங்களுக்கு past perfectல இருக்கும். ஸோ result clause என்ன மாதிரி இருக்கும்னு நாங்கள் பார்ப்போம். past perfect, result வந்து எங்களுக்கு வந்து would have plus infinitive. இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கிற வசனம் வந்து என்ன டைப் பண்ண எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் முதல்ல இஃப் clause டென்ஸை தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இஃப் யூ ஹெல்ப் மை சிஸ்டர்ன்றது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறனால அது வந்து டைப் 1. ஸோ இங்கே வந்து ஷீ வுட் இல்லை, ஷீ வில்ன்னு வரும். ஸோ இஃப் யூ help my sister, she will give you a chocolate. அது நீங்கள் இந்த சகோதரிக்கு வந்து உதவி செஞ்சீங்கண்டா அவங்க உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு சாக்லேட் ஒன்று தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கரெக்ஷனும்
என்ன கரெக்ஷன் பார்த்து இப்போ நாங்கள் வந்து சரியான வசனத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். Test 10. Fill in the blanks using the correct form of the word given in the brackets. இப்போ எங்களுக்கு இங்கே வேர்ட் கிளாஸை தான் டெஸ்ட் பண்ணி இருக்காங்க. A change in our lifestyles paved the way for new illnesses. எங்களோட வாழ்க்கை முறை மாறுறனால எங்களுக்கு வந்து புதிய நோய்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. Especially the urban life has increased our exposure, exposed to illnesses. இப்போ நாங்கள் நகர்ப்புற வாழ்க்கை எங்களுக்கு எதற்கு முகம் கொடுக்க வைக்க வச்சிருக்கு? புதிய நோய்களுக்கு. ஸ்ரீலங்கா has a rich variety of vegetables and fruits. இலங்கையில் இன்றைய வித்தியாசமான மரக்கறி வகைகள் பழங்கள் இருக்குது. If overcooked, they are valuable, validity, value, will be lost. ரொம்ப அதிகமாக சமைச்சா ஊட்டச்சத்தெல்லாம் குறைஞ்சிடும். Washing them thoroughly will make them cleanliness, cleanly. நல்லாவே சுத்தமாக கழுவினா அது வந்து சுத்தமாயிடும். ஸோ clean. Dipping them in saltiness, salt's water would help to get rid of the germs in them. மரக்கறியை வந்து நாங்கள் உப்பு தண்ணீரில் சால்ட் வாட்டரில் வந்து கழுவுற நேரம் அதில் இருந்த கிருமிகள் எல்லாம் போயிடும். Water that clogged between the stem of a leaf and the trunk can unblock the impurities. அப்போ நாங்கள் வந்து எந்த தண்ணீர் வந்து நாங்கள் வந்து தண்டிலிருந்து நாங்கள் குடிக்கிறோமோ அது வந்து கழிவுகள் ஊத்த எல்லாத்தையும் வந்து அது வந்து பிளாக் பண்ணிடும், தடுத்துடும். ஸோ பிளாக். Anyhow, leaves contain a lot of vitamins that one needs to have a good physique. அப்போ நாங்கள் இலைகள் வந்து கட்டாயம் சாப்பிடணும், கீரை வகைகள் என்னென்னா உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். Test 11. Read the following paragraph and fill the blanks using the words given below. Active and pet, family, don't, pets, support, importance, all, this, of, social, sense, care. கலவையான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சரியான வார்த்தையை தேர்வு செய்வோம். Pets work do wonders for your body, soul and mind. நாங்கள் வந்து செல்லப்பிராணிகளை பாதுகாக்கிறது, அதை வளர்க்குறதுன்றது எங்களோட உடல் உள்ள எல்லா விதமான ஆரோக்கியத்துக்கும் முக்கியம். They give you unconditional support. செல்லப்பிராணிகள் எங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஒரு அன்பையும் உங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கிறாங்க. They stimulate your sense of well-being. அவங்கள பார்த்துக்கொள்றனால, நேரம் செலவிடுறனால எங்களோட ஆரோக்கியமும் வந்து அதிகமாக இருக்குது. Blank provide you love, laughter and happiness. யார் எங்களுக்கு அன்பையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தாரா? Pets, செல்ல பிராணிகள். They blank care about your looks, age, job, blank financial or social status. செல்ல பிராணிகளை பொறுத்தவரை அவங்களோட தோற்றம், வயது, வேலை, இது எதை பற்றியுமே அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. They don't care. Job and financial or social status. நீங்கள் பணக்காரரா ஏழையா இது எதுவுமே செல்லப்பிராணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது பொருட்டே இல்லை. Looking after a blank often involves activities like looking after a pet. அப்போ இந்த இடத்துல வந்து pets provide you. என்னன்னா இங்கே வந்து நாங்கள் பெட்ன்னு எழுதிருமெண்டா இந்த வேர்போட மேட்ச் பண்ணியிருக்காது. ஸோ இங்கே பெட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ லுக்கிங் ஆஃப்டர் அ பெட், ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறனால often involves activities like grooming the pet, blank, walking or playing with it. Pet social walking, வெளியில் கூட்டிகிட்டு போய் நடக்கிறது, or playing with it, அதோட விளையாடுறது. Blank, these activities help to keep its owner blank. இந்த எல்லா activitiesum, so here we can write all these activities help to keep its owner active. நாங்கள் செல்ல பிராணிகளோட இருந்தால் நாங்களும் வந்து நல்லா உற்சாகமாக ஓடி திரிஞ்சு இருப்போம். Children who care for a pet learn the blank
of love and respect for animals. எந்த சிறுவர்கள் எல்லாம் வந்து செல்லப்பிராணிகளை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அன்பு மரியாதையிட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. ஸோ லேர்ன் த இம்பார்ட்டன்ஸ். Blank will have very positive results in the blank sphere of the child. இது வந்து என்ன மாதிரியான ஒரு நேர்மறையான விளைவுகள் எல்லாம் கொடுக்குது. ஸோ this will have a positive results, very positive results in the blank sphere of the child. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் எடுக்கலாம்? ஃபேமிலி ஸ்பியர், குடும்பத்துக்கும் அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். In the day-to-day care, blank their pet, of their pet, children also develop a blank of responsibility, a sense of responsibility. ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொள்றனால வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி ஒன்றும் அவங்களுக்கு வளர்ந்து கொண்டே போகுது. By attending the animals' primary care, such as cleaning and feeding necessities, the children learn how to take care of a living being that is different from them. அப்போ அந்த மிருகத்திட எல்லா வித தேவையும் அவங்க பார்த்துக்கொள்றனால அவங்களுக்கு வந்து இன்னொரு உயிரை, தங்களை விட வித்தியாசமான ஒரு உயிரை எப்படி பார்த்துக்கொள்றதுன்றையும் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. ஸோ இங்கே வந்து half மார்க்ஸின் படி உங்களுக்கு வந்து 7 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். Test 12. Select a word from the box which has a similar meaning to the phrases given in brackets. Write the words in the space given. There are 3 extra words. அப்போ bracketsல வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான வார்த்தை எழுதணும். அதே நேரம் எங்களுக்கு 3 எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ கவனமாக நாங்கள் வார்த்தைகளை தேர்வு செய்யணும். Elders belong to all of the people born and living at about the same time. ஒரே நேரத்தில் ஒரே வயதுக்குள்ள உட்பட்ட ஆக்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒரே தலைமுறை என்று சொல்லுவோம். ஸோ ஜெனரேஷன். That had lived before us. They are the best people to give us guidance. கைடன்ஸுக்கு இன்னொரு வார்த்தை தான் அட்வைஸ். அவங்க தான் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த இடத்துல இருக்கிறார்கள். They are the people who can help us. அவங்க தான் எங்களுக்கு உதவியும் செய்ய முடியும். Elders do much for us. மூத்தவர்கள் வந்து எங்களுக்கு நிறைய செய்கிறாங்க. So we should show kindness and the quality of being thankful towards them. இப்போ நாங்கள் வந்து கருணை மற்றும் நன்றி உணர்ச்சி. ஸோ gratitude. Talk in a respectful and considerate manner. மரியாதையாக பேசுறதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? Politely. Talk politely to them. When we do something that will make elders happy, we too will be happy. நாங்கள் வந்து எங்களோட மூத்தவர்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற விதமாக ஏதாவது செஞ்சோம்னா அது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். Let us love and admire deeply our elders. Let us love and respect. ரொம்பவே அன்பும் மரியாதையும் எங்களுக்கு இருக்கணும். இந்த ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கும் 5 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். Test 13. Join the following sentences using appropriate conjunctions given in the box. இப்போ பாக்ஸில் கொடுத்துருக்கிற சரியான கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த வசனங்களை இணைக்கணும். ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். Sheila was playing the piano. Her sister was making a cake. இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் 2 வித்தியாசமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. So we can write Sheila was playing the piano while her sister was making a cake. ஷீலா வந்து பியானோ வாசிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அவங்களோட சகோதரி வந்து கேக் கொண்டு செஞ்சு கொண்டு இருந்தாங்க. That supermarket is popular.
It offers a variety of goods. அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ஏனெண்டா அங்கே வந்து நிறைய வித்தியாசமான பொருட்கள் இருக்கிறனால. ஸோ ஏனென்றனால அதுக்கு வந்து பிகாஸ் தான் இங்கே வந்து சூட்டபிளாக இருக்கு. Because it offers a variety of goods. நாங்கள் இங்கே கன்ஜங்ஷன்ஸை அண்டர்லைன் பண்ணிடுவோம். Rita left the room. She completed her assignment. ரீட்டா வந்து அவங்க அசைன்மெண்ட்டை முடித்த உடனேயே அவங்க வந்து ரூமை விட்டு போயிட்டாங்க. ஸோ ஹியர் we can write Rita left the room as soon as she completed her assignment. You don't help me. I won't be able to finish this work. நீங்கள் இது எனக்கு உதவி செய்யாட்டி என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. ஸோ if you don't help me, conditional sentence, if you don't help me, I won't be able to finish this work. Rohan did not bring his passport. அவர் வந்து அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு வரலையா. He entered the airport. அவர் ஆனாலும் அவர் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்கார். ஸோ ஹியர் வந்து நாங்கள் ஆனாலும் என்ற அர்த்தத்தோடு எழுதணும். Although Rohan did not bring his passport, he entered the airport. இங்கேயும் வந்து எங்களுக்கு இதை எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 புள்ளிகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். Test 14, very important test. It's a writing test. Test 14 உங்களுக்கு தெரியும் 2 ஆப்ஷன்ஸ் எப்பயுமே கொடுத்துருப்பாங்க. ஒன்று லெட்டர் ரைட்டிங், இன்னொன்று வந்து பார் கிராஃப் இல்லாட்டி பை சார்ட் டிஸ்கிரிப்ஷன். First of all, let's look at the letter. You noticed that the English dictionaries in your school library are not enough. நீங்கள் வந்து கவனிச்சிருக்கீங்க உங்களோட பாடசாலையில் இருக்கிற இங்கிலீஷ் டிக்ஷனரிஸ் வந்து பத்தாது. As you are the secretary of the English Language Association of your school, write a letter to one of the famous bookshops in your area requesting a donation of some dictionaries to the school library. நீங்கள் தான் வந்து உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் அசோசியேஷனில் செயலாளர். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பிரசித்தி பெற்ற புத்தக சாலைக்கு வந்து டொனேஷன் கேட்குறீங்க. கொடையாக நன்கொடையாக அந்த டிக்ஷனரிஸை தாங்கன்னு நீங்கள் ஒரு செக்ரட்டரியாக ஒரு லெட்டர்லேருந்து எழுதணும். யூஸ் அபவுட் 100 வேர்ட்ஸ், 100 வார்த்தைகளுக்கு எழுதணும். இன்க்ளூட் த ஃபாலோவிங்: நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் த லைப்ரரி, எத்தனை மாணவர்கள் நூலகத்தை பாவிக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த கண்டிஷன் ஆஃப் த டிக்ஷனரிஸ் இன் யோர் லைப்ரரி. பட் டிக்ஷனரி வந்து என்ன விதமான ஒரு நிலைமையில் உங்களோட லைப்ரரியில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் டிக்ஷனரிஸ், நல்ல டிக்ஷனரி இருக்கிறனால உள்ள பலன்கள் என்ன. ரிக்வெஸ்ட் அ டொனேஷன் ஆஃப் சம் டிக்ஷனரிஸ். அப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் நன்கொடையாக கேட்குறீங்கன்றதை நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டாக எழுதணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மல் letter.
ஸோ ஃபார்மல் லெட்டர்னா அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சரில் நாங்கள் எழுதணும். The secretary, St. Sebastian's College, Kegal and the date. அப்போ நீங்கள் முதலாவது உங்களோட தகைமை, டெசிக்னேஷன், உங்களோட ஸ்கூல் அட்ரஸ், டேட்டை எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன எழுதுவீங்க? த மேனேஜர், எம்டி குணசேன புக் ஸ்டோர், கொலம்போ 11. இப்படி ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு புக் ஷாப்போட பேர் எழுதி நீங்கள் வந்து கடிதத்தை ஆரம்பிக்கணும். டியர் சார், சல்யூட்டேஷன், ரிக்வெஸ்டிங் அ டொனேஷன் ஆஃப் புக்ஸ். சப்ஜெக்ட் டாப்பிக்கே நீங்கள் கட்டாயம் எழுதணும். I am writing this to kindly inform you that our school library needs a new set of books, dictionaries in particular. எங்களுக்கு வந்து பாடசாலை நூலகத்துக்கு வந்து புத்தகங்கள் தேவை, முக்கியமாக வந்து டிக்ஷனரிஸ் தேவை. We do not have a sufficient number of dictionaries in our library. எங்களுக்கு வந்து தேவையான அளவு டிக்ஷனரிஸ் நூலகத்தில் இல்லை. Moreover, we have very old dictionaries which are now outdated. எங்களுக்கு ரொம்ப பழமையான டிக்ஷனரிஸ் தான் இருக்குது, அது இப்போ வந்து காலம் கடந்து போயிட்டு. அவுட்டேட்டட்னா பழசு. Those books do not have newly introduced words. அந்த டிக்ஷனரியில் புதிதான வார்த்தைகள் எல்லாம் இல்லை. There is a large number of students in the upper classes as well as in the lower classes who need to refer to dictionaries. பெரிய அளவு தொகையிலான மாணவர்கள் இருக்காங்க. அப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, சின்ன வகுப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டிக்ஷனரிஸ் கட்டாயமாக தேவைப்படுது. As the secretary of the English Association of the school, I would like to make a kind request to your organization to donate us a few dictionaries. If there is a possibility, kindly inform me how to proceed. அதனால் நான் இந்த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷனோட செயலாளராக உங்கள்கிட்ட பணிவன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் வந்து எங்களோட ஸ்கூலுக்கு ஒரு டொனேஷன் ஒன்று தாங்க. அப்படி நீங்கள் செய்கிறீங்கண்டா எனக்கு மேலதிக தகவல்களை வந்து நீங்கள் வந்து எழுதி அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த லெட்டரை முடிக்கணும். தேங்க்யூ, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, த செக்ரட்டரி. இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரையும் எழுதணும். அப்போ உங்களோட லெட்டர் பார்க்க எப்படி இருக்கணும்? இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுண்டா உங்களுக்கு வந்து இதுக்கு கட்டாயம் 10 புள்ளிகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். Now let's look at the description of a pie chart. The following pie chart shows the sale of different food items at your school canteen. அதாவது உங்களோட ஸ்கூல் கேன்டீனில் வந்து என்ன வித்தியாசமான உணவெல்லாம் விற்கப்படுது. Study the chart and write a description about it. Use about 100 words. You may use the following words. 100 வார்த்தைக்கு குறையாம எழுதணும். என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? Highest sale, equal amount, lowest sale, minimum, maximum, more than, less than, least less. இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி எழுதணும். என்னென்ன சாப்பாடெல்லாம் விற்கிறாங்க? 35% வந்து சாண்ட்விச்சஸ், அதுதான் ரொம்ப கூட விற்கப்படுது. அதற்கு அடுத்ததாக வந்து 26% நூடுல்ஸ் விற்கப்படுது. அதற்கு பிறகு பன்ஸும் மில்க் ரைஸும் சம அளவில் 17% வந்து விற்கிறாங்க. அப்புறம் வந்து 5% மாணவர்கள் தான் வந்து ரைஸ் அண்ட் கறியை வாங்குறாங்க. The above pie chart shows the sales of 5 different food items in the school canteen. 5 வித்தியாசமான உணவுகளோட விற்பனையை தான் காமிக்குது. Among all the food items, sandwiches is the food item that has the highest demand. எல்லாத்துலேயுமே வந்து சாண்ட்விச்சுக்கு தான் அதிக கூடிய டிமாண்ட் வந்து இருக்கு. The next preferred food item, அதற்கு அடுத்ததாக இருக்கிறது என்ன? Noodles. Buns and milk rice are sold in an equal percentage. Bunsum milk riceum வந்து ஒரே அளவில் தான் விற்கப்படுது. That is lower than the percentage of the sale of noodles. ஆனால் அது வந்து பன்னும் மில்க் ரைஸ் வந்து நூடுல்ஸை விட விற்கிறது குறைவு. Rice and curry has the least sale and it is 5% of the entire sale of items. ரைஸ் அண்ட் கறி தான் ஆக குறைந்த விற்பனையாகப்படுற உணவுப் பொருள். அதுதான் அது வெறும் 5% தான் இருக்குது. According to the pie chart, the most popular food item among the students is sandwiches, whereas the least popular food item is rice and curry. இப்போ இது வந்து உங்களோட ஒப்பீனியன். இப்போ நீங்கள் வந்து இந்த
சார்ட்டை வாசித்து நீங்கள் எதெல்லாம் விளங்கி கொண்டீங்க? ரொம்ப அதிகமாக விற்கப்படுறதுண்டா அதான் ரொம்ப பிரசித்தி பெற்ற உணவு, அது சாண்ட்விச்சஸ். ரொம்ப குறைவாக விற்கப்படுற, ரொம்ப அந்தளவு தூரம் விருப்பம் இல்லாத உணவு வந்து ரைஸ் அண்ட் கறியாக பிள்ளைகள் மத்தியில் இருக்குது. இப்போ இதையும் நீங்கள் சரிவர விளங்கி எல்லா கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதினா உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். Test 15 is a comprehension passage. Read the following text and do the activities that follow. The silence of the reference library was broken only by an occasional cough now and then, and by the scarcely audible sound of pages being turned over. அது ரொம்பவே அமைதியான ஒரு ரெஃபரன்ஸ் லைப்ரரி. ரெஃபரன்ஸ் லைப்ரரின்னா என்ன அர்த்தம்? அந்த லைப்ரரியில் வந்து நீங்கள் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் போகலாது, அங்கேயே இருந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த லைப்ரரியில் வந்து எப்பயாவது இருந்துட்டு ஒரு இருமல், அதே நேரம் ரொம்பவே ஆல்மோஸ்ட் கேட்கலை, சத்தமே கேட்காத அளவு பேஜ் டேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குதான். அப்போ அந்தளவு தூரம் ஒரு அமைதியான ஒரு நூலகம். There were about 20 people in the room and most of them were with their head bent over their books. 20 பேர் மத்தியில் இருந்திருக்காங்க, எல்லாரும் புத்தகத்தில் கவனமாக இருந்திருக்காங்க. The assistant librarian who was in charge of the room sat at a desk in one corner. அப்போ வந்து உதவி நூலகர் வந்து ஒரு லைப்ரரியில் அவங்களோட சேரில் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. She glanced at Philip as he came in, then went on with her work. அவங்க வந்து ஃபிலிப் வந்து உள்ளே வந்த நேரம் அவரை ஒரு தடவை பார்த்துருக்காங்க, ஆனால் அவரை பற்றி பெருசாக அவரை கவனிக்கலை. அப்போ அவர் வந்து அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. Philip had not been to this part of the library before. Philip வந்து இதுக்கு முன்னாடி இந்த லைப்ரரி செக்ஷனுக்கு வந்து அவர் வந்தது இல்லை. He walked around the room almost on tiptoe, afraid of disturbing the industrious readers with his heavy shoes. அவர் வந்து நுனிக்காலில் நடந்திருக்கார். வாக்கிங் ஆன் டிப்டோஸ்னா சத்தம் வராமல் நடந்திருக்கார். ஏன்? ரொம்பவே கவனமாக வாசித்து கொண்ட, இண்டஸ்ட்ரியஸ்ன்னா ரொம்ப கவனமாக ஆர்வமாக வாசித்து கொண்டிருந்த ஆக்களை வந்து அவரோட சத்தமான அவரோட செருப்பு சத்தத்தினால கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சத்தம் இல்லாமல் போயிருக்கிறார். The shelves were filled with thick volumes of dictionaries in many languages, encyclopedias, atlases, biographies and other work of reference. ஷெல்ஃப் எல்லாத்துலேயும் வந்து நிறைய புத்தகங்கள் இருந்துச்சாம். டிக்ஷனரி இருந்திருக்கு, நிறைய மொழி சார்ந்த புத்தகங்கள் இருக்குது, என்சைக்ளோபீடியா, அட்லஸ், வரைபடங்கள் எல்லாம் இருந்திருக்கு, அது நேரம் பயோகிராஃபி, அது நேரம் வேறு நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருந்திருக்கு. He found nothing that was likely to interest him until he came to a small section on photography, which was one of his hobbies. அவர் வந்து பார்க்க அது புத்தகங்கள் பெரிய அவருக்கு ஒரு ஆர்வம் கொடுக்குற புத்தகங்களா தெரியலை. ஆனால் அப்புறம் ஒரு சின்ன ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கிறார். பகுதிக்கு வந்த நேரம் தான் அவர் தெரிஞ்சிருக்கு ஒரு புகைப்படங்களை பற்றின புத்தகங்களும் இருக்குது. அவர் அந்த பொழுதுபோக்கு விருப்பம் வந்து புகைப்படம் எடுக்கிறதுன்றனால அவர் அந்த புத்தகங்களுக்கு போயிருக்கிறார். The books in this section were on a higher shelf out of reach. இந்த ஷெல்ஃபில் இருக்கிற புத்தகங்கள் வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்திருக்கு. So he had to fetch a small ladder in order to get one down. ஒரு சின்ன ஏணியை கொண்டு வந்து போட்டு தான் அவர் அந்த புத்தகத்தை எடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறார். Unfortunately, as he was climbing down the ladder, the book he had chosen slipped from his grasp and fell on the floor with a loud crash. துரதிர்ஷ்டவசமாக அவர் புத்தகத்தை எடுத்துட்டு கீழே இறங்கி வர்ற நேரம் அவர் கைப்பிடியிலேருந்து தவறி புத்தகம் கீழே விழுந்து பெரிய சத்தமாக கீழே விழுந்திருக்கு. 20 pairs of eyes looked up at him, simultaneously annoyed by this unaccustomed disturbance. 20 ஜோடி கண்கள் வந்து அவரை வந்து ஒரே நேரத்தில் பார்த்துருக்கு. என்ன நடந்திருக்கு? சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் எரிச்சலாகவும் அதே நேரம் அவங்களுக்கு இந்த சத்தம், இந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பழக்கப்படாத ஒரு புதிய குழப்பமாக இருந்திருக்கு. அப்போ ஒரு லைப்ரரியில் திடீரென்று சத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கும் கொஞ்சம் எரிச்சலாக தானே இருக்கும். Philip felt himself go red as he picked up his book, which didn't seem to have been damaged by its fall. Philip வந்து அவருக்கு ரொம்பவே வெக்கமாக போயிடுச்சு. அதனால தான் அவர் முகமெல்லாம் சிவந்துட்டு அப்புறம் அவர் கவனமாக புத்தகம் எடுத்து பார்த்துருக்கிறார். புத்தகம் ஒன்றும் விழுந்தனால ஒன்றும் டேமேஜ் ஆகலை. He had just sat down when he found the young lady assistant standing alongside him. அப்போ தான் உட்காந்து திரும்பி பார்த்தா அந்த அசிஸ்டண்ட் லைப்ரரியன் பக்கத்தில் நிற்கிறாங்க. You must be more careful when handling these books,
she said severely. அவங்க ரொம்ப கடுமையாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி புத்தகங்கள் எடுக்கிற நேரம் கவனமாக புத்தகம் எடுக்கணும்னு அவருக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. Now let's answer the questions. Say whether the following statements are true or false. There was a lot of noise in the reference library. That's false. ரொம்பவே அமைதியான ஒரு லைப்ரரி. The assistant did not take much notice of Philip when he came in. Philip உள்ள வந்த நேரம் அசிஸ்டன்ட் அவங்கள ரொம்ப பார்த்தாரா? இல்லை, அவரை வந்து பெருசாக அவங்க வந்து கண்டுகொள்ளலை. How did Philip try to avoid disturbing the readers in the reference library? அவர் வந்து எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போனார்? He walked on tiptoe. நுனிக்காலில் நடந்து போனார். Name 2 thick volumes mentioned. 2 பெரிய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு, அதில் 2 எழுதுவோம். Dictionaries and encyclopedias. Name one of Philip's hobbies. Philip ஒரு பொழுதுபோக்கு விஷயம் என்ன? நாங்கள் ஃபோட்டோகிராஃபி என்று தெரிஞ்சு கொண்டோம். Complete the sentence. The assistant librarian told Philip severely to be careful while handling those books. Find similar words for the following happening exactly at the same time. 2 விஷயம் ஒரே நேரத்தில் நடக்கிறது வந்து simultaneously. Then books containing maps. Atlasesல தான் வந்து வரைபடங்கள் வந்து இருக்கு, maps. Find the adjectives that describe the following nouns. இங்கே வந்து ரீடர்ஸை எப்படி வந்து அவங்க விபரிச்சிருந்தாங்க? இண்டஸ்ட்ரியஸ், கிராஷ் வந்து ரொம்ப சத்தமான ஒரு சத்தமண்டு, ரொம்ப சத்தமாக ஒரு விஷயம் விழுந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் சேர்த்து 8 புள்ளிகள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். Now we have come to the last test. It's a writing test. Write on one of the following. Use about 200 words. 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஒன்றை தெரிவு செஞ்சு எழுதணும். ஆனால் இங்கே நாங்கள் ப்ராக்டிஸுக்கு 4 செஞ்சு பார்ப்போம். Write an article to a children's newspaper on the following topic. The use of mobile phones is increasingly becoming a danger. அதாவது ஒரு சிறுவர்கள் பத்திரிகைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல், கட்டுரை ஒன்று எழுத அனுப்பணும். என்ன தலைப்பு? கையடக்க தொலைபேசி வந்து மேலும் மேலும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா ஆகிக்கொண்டு வருதுன்றது தலைப்பில் எழுதணும். Write an essay on the topic value of reading. அதாவது வாசிப்பின் முக்கியத்துவத்தின் பேரில் ஒரு கட்டுரை எழுதணும். Including the following. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். A speech you would make at the morning assembly on time stop for no one. அப்போ ஸ்பீச்சில் வந்து நீங்கள் வந்து என்ன எழுதணும்? என்ன ஸ்பீச் நீங்கள் சொல்லணும்? டைம் ஸ்டாப்ஸ் ஃபார் நோ ஒன். இங்கே ஒரு மிஸ்டேக் கொண்டு இருக்குது. டைம், அதாவது நேரம் யாருக்காகவும் நிற்காதுன்ற தலைப்பில் ஒரு உரையாற்றணும். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி கம்ப்ளீஷனும் எங்களுக்கு இங்கே இருக்குது. Write an article to a children's newspaper on the following topic. The use of mobile phones is increasingly becoming a danger. The use of mobile phones is increasingly becoming a danger. Mobile phones have become very popular in today's society. இந்த இப்போ இருக்கிற சமூகத்தில் வந்து கையடக்க தொலைபேசி ரொம்பவே பிரசித்தி வாய்ந்ததாக இருக்குது. That is because
communication is an essential element in a person's life. ஏன் அப்படி இருக்குது? ஏனெண்டா தொடர்பாடல் என்றது வந்து எங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. People love to talk with friends and to keep in touch with relatives. எல்லாருக்குமே வந்து அவங்களோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பேசி சந்தோஷமாக இருக்கிறது விருப்பம். There are both positive and negative impacts of mobile phones. கையடக்க தொலைபேசி என்று வர நேரம் நேர்மறை எதிர்மறை ரெண்டு விளைவுகளுமே இருக்குது. However, we cannot deny that it is increasingly becoming a danger. ஆனால் எங்களால் மறுக்கவே முடியாத உண்மை என்னென்னா அது நாள் போக போக கையடக்க தொலைபேசின்றது ஆபத்தான ஒரு விஷயமாகவே மாறிக்கொண்டு வருது. இப்படி நீங்கள் இந்த எஸ்ஏக்கு வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க, ஓம் சொல்கிறீங்க, ஆமண்டு சொல்கிறீங்கன்றபடி நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் எழுதணும். When looking at the positive side, it is a very useful device. இப்போ நாங்கள் பாசிட்டிவையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் சைடை பார்த்தா அது ஒரு ரொம்பவே உபயோகமான ஒரு பொருள். People can send a message, access the internet, listen to music, make payments and even book appointments using different mobile apps. மக்களால் வந்து எங்களால் வந்து மெசேஜ் அனுப்ப முடியும், இணையத்தை பாவிக்க முடியும், பாட்டு கேட்க முடியும், பில் பேமெண்ட் எதுவும் இருந்தால் அதை ஆன்லைன்லேயே எங்களால் கட்ட முடியும், அப்பாயின்மெண்ட் எதுவும் இருந்தால் அதை ஃபோன் மூலமாகவே எங்களுக்கு புக் பண்ணி கொள்ள முடியும். நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எங்களால் பாவிக்க முடியுது. மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி பாப்புலர் அமாங் பிஸ்னஸ்மென் டூ. கையடக்க தொலைபேசி வந்து வியாபாரிகள் மத்தியிலையும் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. பிகாஸ் தே ட்ராவல் அ லாட், ஏன்னா அவங்க நிறைய பிரயாணம் செய்கிறனால. Since there are very fashionable phones today, it has also become a fashion trend among youngsters. ஏனெண்டா இப்போ வந்து நிறைய ஃபேஷனபிள் ரொம்பவே அழகான ஃபோன்ஸ் எல்லாம் இருக்கிறனால இளைஞர்கள் மத்தியில் அழகான ஃபோனை வச்சுருக்கிறதுன்ற ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. Though fashion trends are good, when people try to follow them too much, it results in a waste of money. ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல எந்த பிழையும் இல்லை, அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை நாங்கள் ரொம்பவே கவனமாக தொடர்ச்சியாக செய்ய போனோம்னா எங்களுக்கு காசு தான் வீண் விரயமாகும். There are more dangerous things connected to mobile phones. மொபைல் ஃபோன் வர நேரம் இன்னும் ரொம்பவே ஆபத்தான விஷயங்களும் இருக்குது. Firstly, using mobiles causes damage to the human brain. நாங்கள் தொடர்ச்சியாக மொபைல்ஸை பாவிக்கிறனால எங்களோட மூளைக்கு வந்து நிறைய பாதிப்புகளை உருவாக்குது. Secondly, using mobile phones excessively may result in addiction. ரொம்ப அதிகமாக மொபைல் ஃபோனை பார்க்கிறதுனால எங்களுக்கு வந்து அதற்கு அடிமையாகிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. Some go on listening to music and playing games for many hours. ஒரு சிலர் மணித்தியால கணக்காக பாடல்களையோ இல்லாட்டி கேமையோ விளையாண்டு கொண்டே இருப்பாங்க. Then they neglect their primary tasks in life. அப்படி செஞ்சு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அவங்களுக்கு முக்கியமாக செய்கிற வேலைகளுக்கு நேரம் இருக்குமா? இல்லை. If they are students, they get distracted from their studies. மாணவர்கள் என்று வர்ற நேரம் அது வந்து அவங்களோட படிப்பிலிருந்து கவன சிதறலை உருவாக்குது. Another huge disadvantage is that people tend to maintain relationships just through calls without visiting loved ones. இன்னொரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன? எங்களுக்கு எதிர்மறையான விளைவு என்னன்னா எல்லாருமே வந்து ஃபோனில் தான் பேசிக்கொள்கிறாங்க, யாரும் ஒருத்தர் போய் சந்தித்து விசாரிக்கிறது இல்லை. Then the bonds among one another might get weakened. அதனால் உறவுகளுக்கு வந்து மத்தியில் ஒரு பலவீனமற்ற தன்மையுண்டு உருவாகுது. In conclusion, I can say that a mobile phone can be a threat, but it depends on the user and the situation. நான் என்னால் சொல்ல முடிவுரையாக மொபைல் ஃபோன் வந்து ஒரு ஆபத்தாக இருக்கும், ஆனால் அது யார் பாவிக்கிறாங்க என்ன சூழல்ன்றதை பொறுத்து. Therefore, every user must be mindful when using this device, which has become almost indispensable in this fast moving world. அப்போ பாவிக்கிற ஒவ்வொருத்தரும் கவனமாக பாவிக்கணும். என்னென்னா மொபைல் ஃபோன் இல்லாமல் இப்போ எங்களால் வாழ முடியாத அளவுக்கு எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே வேகமாக போய்கொண்டிருக்கு. இப்படி நீங்கள் ரொம்பவே யோசித்து அழகாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதினீங்கன்னா உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கும். இந்த டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கும். ஆப்ஷன் பி, ரைட் an essay on the topic value of reading, including the following.
ரீடிங் மெட்டீரியல்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாசிக்கலாம்? நியூஸ் பேப்பர்ஸ், செய்தித்தாள், புக்ஸ், புத்தகங்கள், ஜேர்னல்ஸ், இன்டர்நெட், இணையத்தில் வாசிக்கிறதுன்னு நிறைய இருக்குது. ஹவு டு டெவலப் ரீடிங் ஹேபிட்ஸ், வாசிக்கிற பழக்கத்தை நாங்கள் எப்படி மேம்படுத்தலாம்? யூஸ் ஆஃப் லைப்ரரிஸ், லைப்ரரிக்கு போகிறது, பெட் டைம் ஸ்டோரிஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதைகள் வாசிக்கிறது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ரீடிங், வாசிக்கிறனால ஏற்படும் பலன்கள். ஹவு டு ஃபைண்ட் டைம் டு ரீட், எப்படி நாங்கள் இவ்வளோ வேகமாக போகிற வாழ்க்கையில் வந்து நேரம் எடுத்து நாங்கள் வாசிக்கலாம். வேல்யூ ஆஃப் ரீடிங், there's a famous saying which goes as reading makes a full man. ரொம்பவே ஒரு முக்கியமான பழமொழி தான் ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன், வாசிப்பே மனிதனை முழுமையாக்கும். I believe in this idea because reading helps a person's life in many ways. நான் இதை நம்புகிறேன், ஏன்னா வாசிப்பு வந்து மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குது. In a nutshell, சுருக்கமாக சொல்ல போனால், without reading the life of a human being is incomplete. வாசிக்காத மனிதன் வாழ்க்கை வந்து முழுமையற்றதாக இருக்குது. Reading offers many benefits. வாசிக்கிறனால நிறைய பலன்கள் இருக்குது. When we read novels, we learn about characters, relationships and incidents. கதைகள் வாசிக்கிற நேரம் எங்களுக்கு கதாபாத்திரங்கள், உறவுகள், ஒரு சில சந்தர்ப்பங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியுது. This knowledge can create a positive impact on our lives. இந்த அறிவு வந்து எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நேர்மறையான ஒரு தாக்கத்தை உருவாக்குது. It is a meaningful pastime which makes us feel relaxed and satisfied. ரொம்பவே அர்த்தமுள்ள ஒரு பொழுதுபோக்கு, எங்களை வந்து ரொம்பவே ஆரோக்கியமான விதத்தில் நாங்கள் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். Also, we learn about life experiences which we have never been exposed to through books. கதை புத்தகங்கள் வாசிக்கிற நேரம் எங்களுக்கு நடக்காத எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் வாசித்து தெரிஞ்சு கொள்ளலாம். When we live with the characters, we empathize and sympathize while becoming kind and sensitive people. நாங்கள் வந்து வாசிக்கிற நேரம் எங்களுக்கு எம்பத்தைஸ், அவங்களோட இடத்துலேருந்து பார்க்குற ஒரு கண்ணோட்டமும் அதே நேரமும் அனுதாபமும் எங்களுக்கு வளருது. அது எங்களை ஒரு கருணையுள்ள, ரொம்பவே சென்சிட்டிவான, உணர்ச்சி மிகுந்த ஒரு ஆளாக மாற்றுது. We can borrow books from libraries and friends. நாங்கள் புத்தகங்களை வந்து நூலகத்துக்கிட்ட இருந்தும் நண்பர்கள்கிட்ட இருந்தும் கடன் வாங்கி வாசிக்கலாம். We also can collect our pocket money to buy our favorite story books. நாங்கள் எங்களோட பாக்கெட் மணியை சேர்த்து நாங்கள் எங்களோட விருப்பமான புத்தகங்களையும் வாங்கி வாசிக்கலாம். Reading can be done at any time. வாசிக்கிறதுன்றது எந்த நேரத்திலையும் செய்யலாம். According to my opinion, the evening is the best time to read story books. என்னை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் கதை புத்தகம் வாசிக்கிறதான் ரொம்பவே சிறந்ததாக இருக்குது. However, some may prefer the mornings. ஆனால் ஒரு சிலருக்கு காலையில் வாசிக்கிறது விருப்பமாக இருக்கலாம். Having books is not sufficient. புத்தகங்களை வச்சிருக்கிறது மட்டும் பத்தாது. We must make it a habit to read books. புத்தகம் வாசிக்கிறத நாங்கள் ஒரு பழக்கமாக மாற்றணும். One way to inculcate this habit is to have a time slot in our daily routine to read at least a part of a story. அதாவது இந்த பழக்கத்தை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றணுமெண்டா எங்களோட நேர அட்டவணையில் வாசிப்புக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும். We also can buy books during the literary month every year. அங்கே இலக்கிய மாதத்திலையும் வருஷம் வர்ற இலக்கிய மாதத்திலையும் நாங்கள் புத்தகங்கள் வாங்கலாம். Another way is to finish reading a book during each school holiday. இன்னொரு வழிதான் பாடசாலை விடுமுறை நேரங்களில் நாங்கள் புத்தகங்கள் வாசிக்கிறது. If we read good story books regularly, we will develop into balanced individuals. நல்ல கதை புத்தகங்கள் வாசித்தா நாங்கள் வந்து ஒரு சமநிலையுடைய மனிதர்களாக வாழ்வோம். Option C. A speech you would make at the school morning assembly on time stops for no one. Include the importance of time. இதில் நீங்கள் என்னெல்லாம் உள்ளடக்கணும் இந்த உரையில்? நேரத்தின் முக்கியத்துவம், how to manage time, நேரத்தை எவ்வாறு வந்து நாங்கள் அட்டவணைப்படுத்தி ஒழுங்காக பாவிக்கணும், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேனேஜிங் டைம், இப்படி அட்டவணைப்படுத்தி நேரத்தை பாவிக்கிறனால எங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன? Time stops for no one. Michael Altshuler said, "The bad news is time flies. The good news is you are the pilot."
This quote shows that we can make maximum use of time even though it moves fast. இப்போ இந்த நபர் என்ன சொல்கிறார்? என்ன கெட்ட செய்தி என்னவா? நேரம் வந்து ரொம்பவே வேகமாக போயிடுவாம். ஆனால் நல்ல செய்தி, நீங்கள் தான் அது எப்படி பாவிக்கிறதுன்ற அந்த வாகனத்தோட ஓட்டுநர் வந்து நீங்கள். அப்போ நீங்கள் முடிவெடுக்கலாம் உங்களோட நேரத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணுமெண்டு. இதிலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்வது வந்து எப்படி வந்து எங்களோட கிடைச்சிருக்கிறது கொஞ்சம் நேரத்தை நாங்கள் வந்து எவ்வளோ நல்லா பாவிக்கலாம்ண்டு. Dear principal, teachers and friends, let me speak a few words on the topic time stops for no one. அப்போ இங்கே வந்து நாங்கள் ஸ்பீச்ன்றனால கட்டாயம் ஒரு பிகினிங், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கணும். அப்போ எல்லாரையும் வெல்கம் பண்ணி தான் நாங்கள் வந்து ஸ்பீச்சை ஆரம்பிக்கணும். Time is one of the most precious things in our lives. நேரம் தான் எங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப பெருமதி மிக்க ஒரு விஷயம். From our childhood to the last day of our lives, we spend our time doing various things. சிறு பிராயத்திலிருந்து வாழ்க்கையோட கடைசி வரை நாங்கள் நிறைய விஷயங்களை செய்கிறோம். However, we should remember that time never comes back once spent. அதே நேரம் நாங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்? செலவழித்த நேரத்தை எங்களால் திரும்பி பெற முடியாது. Then what should we do? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பீச் அண்டு வார நேரம் நீங்கள் கட்டுற மாதிரி எழுத முடியாது, கொஞ்சம் வித்தியாசமாக எழுதணும். அப்போ இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் ஸ்பீச்சில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். It is very essential to manage our time for a blissful and successful life. கட்டாயம் நேரத்தை வந்து கவனமாக பாவிக்கிறது வந்து எங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு படியாக இருக்கும். Time management is to plan and complete tasks to get the maximum benefits. நேரத்தை ஒழுங்காக பாவிக்கிறதுன்றது திட்டமிட்டு எங்களோட வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடிக்கிறது. Today, life has become quite busy. இந்த காலத்தில் வந்து எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே துரிதகதியாக மாறிவிட்டது. Nevertheless, with time management techniques, we can sort out many things to achieve success and satisfaction. ஆனாலும் வாழ்க்கை ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நாங்கள் நேரத்தை ஒழுங்காக பாவிக்கிற நேரம் நாங்கள் வந்து வெற்றியையும் திருப்தியையும் எங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். If we do not manage time, we will have to face many disadvantages. நாங்கள் வந்து ஒழுங்காக நேரத்தை பாவிக்காட்டி எங்களுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். Have you thought about it? நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? Well, we will not be able to complete things on time or get the expected results without managing time. Well, நாங்கள் பேசுகிற நேரம் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கிங் ஃப்ரேஸ். ஸோ ஸ்பீச்சில் வந்து நீங்கள் கட்டாயம் பாவிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கே? நாங்கள் வந்து டைம் ஒழுங்காக மேனேஜ் பண்ணாட்டி நாங்கள் எங்களுக்கு விருப்பமான நாங்கள் எதிர்பார்க்குற பலன்களை நாங்கள் வந்து அடைய முடியாது. As students, we must study according to a timetable. மாணவர்களாகிய நாங்கள் வந்து நேர அட்டவணையின்படி நாங்கள் வந்து படிக்கணும். Then we can meet deadlines and revise well before exams. அப்படி நாங்கள் படித்தா நாங்கள் வந்து நேரத்துக்கு எங்களோட அசைன்மெண்ட்டை ஒப்பு வைப்போம். அதே நேரம் பரீட்சைக்கு முன்னாடியே நல்லா மீள் பயிற்சி செய்வோம். This method will enable us to obtain good grades. இந்த முறை வந்து நாங்கள் நல்ல தரங்களை பெற்றுக்கொள்ள வந்து எங்களுக்கு வந்து வழிவகுக்கும். Thus, time management makes us more productive. ஆகையால் நேரத்தை நாங்கள் சரிவர செலவழிக்கிறது வந்து எங்களை இன்னும் அதிகமாக ஒரு திறம்பட செயல்படுற ஆக்களாக மாற்றுது. It motivates us to do more work while reducing stress levels, enabling us to maintain a balance between our studies and personal lives. அட்டவணைப்படி எல்லாத்தையும் செஞ்சோம்னா எங்களுக்கு வந்து படிப்புலையும் கவனம் செலுத்த முடியும், எங்களோட சொந்த வாழ்க்கையிலையும் கவனம் செலுத்தி நாங்கள் ரெண்டையுமே சரிவர கொண்டு போகிறனால எங்களால் வந்து ஒரு சமநிலையுடைய மனிதர்களாக வாழ முடியும். I hope I was able to make you think more about time management. அப்போ மறுபடி நாங்கள் வந்து ஸ்பீச்ன்றனால எப்படி சொல்லி முடிவு செய்யலாம்? நான் வந்து இந்த உரை மூலமாக நீங்கள் நேர அட்டவணையின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன்னு நம்புகிறேன். Before I end my speech, let me remind you once again that time stops for no one. மறுபடி நான் வந்து உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். நேரம் வந்து யாருக்காகவும் நிற்காது. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ ப்ளசன்ட் டே. இப்படி சொல்லி நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து நிறைவு செய்யலாம். Complete the following story. Last Sunday morning when I was crossing the road to school,
I saw something glittering on the pavement. பாடசாலைக்கு போகிற வழியில் வந்து ஒரு மினுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ரோட்டில் பார்த்தேன். இதை வைத்து நாங்கள் ஒரு கதையொன்றை வாசிப்போம். Last Sunday morning when I was crossing the road to school, I saw something glittering on the pavement. I slowly bent down to pick it. குனிஞ்சு நான் எடுத்தேன். To my surprise, it was a gold chain. என் ஆச்சரியத்துக்கு படி அது வந்து ஒரு தங்க சங்கிலியாக இருந்தது. There was no one to be seen because it was 6 in the morning. ரோட்டில் வேறு யாருமே இருக்கலை, என்னடா அது விடிய கால 6 மணின்றனால. Sports practices were supposed to start at 6:30. விளையாட்டு பயிற்சி வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதா இருக்குது. Even the security guard was not to be seen near the gate. ஏன் எங்களோட செக்யூரிட்டி கார்டு அங்கிள் கூட அந்த கேட்டுக்கு பக்கத்தில், வாயிலுக்கு பக்கத்தில் இருக்கலை. I thought for a while. நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். Should I take it? நான் இதை எடுத்துக்கொண்டு போகிறதா? But if I take, how am I going to find the owner? நான் எடுத்தால் நான் எப்படி இந்த சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது? It's not good to keep someone else's belonging with me. இன்னொருத்தட பொருளை நான் வச்சுக்கொள்வது வந்து சரியான விஷயம் இல்லை. But if I leave it, someone else would take it. நான் இதை விட்டுட்டு போனால் வேறு யாராவது எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. The next moment I saw a man come running towards where I was. அடுத்த நிமிஷமே ஒரு மனிதர் வந்து என்ன திசையை தூக்கி ஓடி வந்தார். He started shouting at me. கண்ட உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். What are you doing here? What have you in your hand? Don't move an inch. That's mine. Give it to me. உடனே அவர் என்ன கத்தி கொண்டு பேசுகிறார்? என்ன இங்கே செய்கிறீங்க? உங்களோட கையில் என்ன இருக்குது? ஒரு துளி கூட அசையவனாம், அது எந்த பொருள், எனக்கு தாங்க. I suddenly realized that the thief had accidentally dropped it and had come in search of it. அப்போதான் உடனே எனக்கு விளங்கிச்சு, திருடன் வந்து நகையை விட்டுட்டு ஓடி இப்போ மறுபடி நகையை தேடி வந்திருக்கிறார். Though he was threatening me, I thought I should not give in. அவர் என்னை மிரட்டி கொண்டிருந்தாலும் அதை நான் வந்து should not give in என்றால் அவரோட விருப்பத்துக்கு நான் வந்து சரி சொல்லக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கிறார். I quickly observed him and realized he had no weapon. நான் அவரை கொஞ்சம் டக்கண்டு கவனித்து பார்த்தேன், அவர் கையில் எந்த ஆயுதமும் இருக்கலை. Thanks to my martial arts training, I was confident that I could defend myself if he physically attacked me. நான் வந்து தற்காப்பு கலை பயிற்சி பெற்றிருக்கிறனால அவர் எதுவும் என்னைய அடிக்க வந்தாலோ துன்புறுத்த நினைச்சாலோ என்னால் என்னைய பாதுகாத்து கொள்ள முடியும். As I predicted, he started a fight. நான் நினைச்ச மாதிரியே அவர் ஒரு சண்டையை ஆரம்பித்தார். I made use of all techniques of self-defense I had learned. நான் தெரிஞ்ச எல்லா தற்காப்பு கலை முறைகளையும் வைத்து நான் என்ன பாதுகாத்து கொண்டேன். It didn't take much time for the school security guard to rush towards the scene to help me. ரொம்பவே சீக்கிரமாக செக்யூரிட்டி கார்டு வந்து காவலாளி வந்து என்னைய காப்பாற்றினார். Luckily, our master in charge of sports too came at that time. அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ்க்கு இருக்கிற ஒரு டீச்சர் வந்திருக்காங்க. He immediately called the police. உடனே அவர் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். The thief surrendered. திருடர் வந்து சரண்டர் ஆயிட்டார். I was praised for my brave act but was also strictly advised to be careful too. நான் வந்து என்ற துணிச்சலான செயலுக்கு வந்து எனக்கு பாராட்டுகள் கிடைச்சிச்சு. அதே நேரம் ரொம்ப கவனமாக இருக்கவும் என்னைய வந்து அட்வைஸ் பண்ணாங்க. Now we have finished Western Province Special Paper 2019 Paper 2.